வணக்கம். தமிழினத்தின் தலைவர், நாளைய தமிழக முதல்வர், நமது அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய தொண்டன், பேச்சாளர் குடியாத்தம் குமரன். உடன்பிறப்புகளே, நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் வழக்கமாக எப்பொழுது பேசினாலும் அரமெண்டல் போல் பைத்தியக்காரத்தனமாக பேசக்கூடிய அந்த எச் ராஜா என்று சொல்லக்கூடிய மனநல பாதிக்கப்பட்ட நபர் நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேட்டி என்கின்ற பெயரில் வாய்க்கு வந்தபடி உளறி இருக்கிறார்கள். அந்த எச் ராஜா என்ன பேசினார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ தேர்தல் முடிஞ்சு ஒரு சில நாட்கள் தான் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. நமது தமிழினத்தின் தலைவர் தளபதி அவர்கள் சிறந்த முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். 10 வருடத்தில் அதிமுகவால் செய்ய முடியாததை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்களிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நமது அருமை தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உலகமே பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்கிறார். ரஷ்யாவில் யார் ஸ்டாலின், இந்தியாவில் என்று கேட்கின்ற அளவுக்கு உலக அளவிலே தலைவர் தளபதியினுடைய ஸ்டாலின் புகழின் உச்சிக்கு சென்றிருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் இந்த கொரோனா தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு எப்படி இந்த கொரோனா தொற்று நோய் தடுக்க வேண்டும், அதற்கு போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். 1.5 வருடங்களாக இந்த கொரோனா தொற்று இருக்கிறது, இந்த நோய் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் ஊழல் மட்டும்தான் செய்தார்கள், பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து. ஆனால் அவர்களால் செய்ய முடியாததை, 1.5 வருடங்களில் அதிமுகவால் செய்ய முடியாததை பொறுப்பேற்று இன்னும் 1 மாதம் கூட ஆகவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்களிலே வெளிநாடுகளிலிருந்து சிலிண்டர், வெளிநாடுகளிலிருந்து ரஷ்யாவிலிருந்த மருந்து, மத்திய அரசாங்கத்திலிருந்த மருந்து, ஒரிசா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து ரயில் மூலமாக ஆக்சிஜன் என்று இன்றைக்கு பல்வேறு வசதிகளை செய்து இன்னைக்கு அற்புதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு சேலம், இன்றைக்கு மதுரை, திருச்சி என்று சுற்றுப்பயணத்திலே கொரோனா நிவாரண பணியில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத இந்த சங்கிய கூட்டங்கள், இந்த பிஜேபிக்கு பொறுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம ஏதாவது குறை சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஒரு சரியான ஆயுதம் என்னவென்று கேட்டால், மிகுந்த மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி தருகிறார், ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு. அதிலே பத்திரிகையாளர் கேட்ட, நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது கோவையில் இருக்கக்கூடிய ஈசா மையத்தை பற்றி கேள்வி கேட்கிறார். எனவே அது அவருடைய கருத்தை அவர் தெரிவிக்கிறார். அவருடைய கருத்தை அவர் தெரிவித்தவுடன் அது சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையாக பிஜேபியினர் எல்லாம் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை விமர்சனம் செய்கிறார். ஆனால் பிடிஆர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அவர் எதுவும் தவறான தகவலை சொல்லவில்லை. 100க்கு 100 உண்மையான தகவலை மாண்புமிகு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தார். அவர் அந்த கருத்தை தெரிவித்த பிறகு என்னை போன்ற சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய பேச்சாளர்கள், சமூக வலைத்தளங்களிலே பணியாற்றக்கூடிய கழக போராளிகள் அனைவரும் பதிவிட்டார்கள். பதிவிட்டவுடன் அந்த ஈசா மையத்தினுடைய நிறுவனர், அதாவது அந்த கோயிலுடைய சாமியார், சத்குருன்னு சொல்றாங்க, அவரு ஜக்கி வாசுதேவ் என்ன பண்றாரு, நேற்று ஜக்கி வாசுதேவ் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி திமுகவையும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனையும் வழக்கமாக இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுக என்றெல்லாம் அந்த நாய் குலைத்தது, அந்த எச் ராஜா. எதற்காக நேற்று அவன் பேட்டி கொடுத்தான்னு கேட்டா, ஜக்கி வாசுதேவ் விமர்சனம் செஞ்சிட்டாரு மாண்புமிகு நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள், அதற்காக தான் அவன் பேட்டி கொடுத்தான். ஆனா நேற்று பார்த்தா ஜக்கி வாசுதேவ் ட்வீட் பண்ணிருக்காரு. அதை என்ன ட்வீட் பண்றாரு ஜக்கி வாசுதேவ் கேட்டா, திமுக ஆட்சியிலே இந்த கோயிலுடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுடைய சொத்துக்களை எல்லாம் வெளியிட வேண்டும் இணையதளத்தில். அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய HRMC டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள், எத்தனை கோயில்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையில் இருக்கிறதோ, அத்தனை கோயிலினுடைய சொத்து கணக்கு எல்லாம் இன்டர்நெட்ல வெளியிடணும், நெட்ல வெளியிடணும் சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்டார்கள். சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு அவர்கள்.
அந்த கோயிலுக்கு என்ன வருமானம் இருக்குதுன்னு எல்லாம் வெளியிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை யார் வரவேற்கிறாங்கன்னு கேட்டா, நேற்றைக்கு ஜக்கி வாசுதேவ் ஈசாமயத்தினுடைய ஜக்கி வாசுதேவே அதை வரவேற்று இதை நான் வரவேற்கிறேன், தமிழக அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் உடனே ஜக்கி வாசுதேவ் சொல்லி முடிச்சிட்டார். உடனே இந்த நாய் என்ன பண்ணுது, போய் கேமரால உட்காந்துன்னு கண்டமணிக்கு பிடிஆர் பழனிவேலன் தியாகராஜன் யார், எப்படி நீ அந்த மாதிரி பேசலாம், உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம், உன் பின்பலத்தெல்லாம் என்ன, நீ எங்க இருந்து வந்த, நாங்க எடுக்கு உன்னை தோண்டி உன்னை என்ன பண்ண போற பாருன்னு சொல்லி இவன் பேசுறான். போடா, ஆயில நல்லா வரப்போகுது எனக்கு காலங்காத்தால, நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். இனிமே தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாரு. தளபதி முதலமைச்சர் ஆன பிறகு தளபதி எவ்வளவோ சாதனைகள். அவர் என்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று கையெழுத்திட்டாரோ அடுத்த நிமிடத்திலிருந்து அவருடைய மக்கள் பணியை துவங்கி விட்டார். அவர் இந்த மனு வாங்கினார்ல, உங்கள் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி, இப்பொழுது உங்கள் தொகுதியிலே முதலமைச்சர் என்று அந்த தலைவர் தளபதி அவர்கள் 234 தொகுதியிலும் பொதுமக்களிடத்தில் வாங்கிய மனுக்களை கிட்டத்தட்ட 1000 மனுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டார். எனவே இப்படி மக்களுக்காக நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். கொரோனா நிவாரண பணியிலே கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்கு, அந்த நோயை ஒழிப்பதற்கு எவ்வளவு மருந்து வேண்டும், எத்தனை இடத்துல படுக்கை வசதி செய்ய வேண்டும், எங்கெங்கே ஆக்சிஜன் வேண்டும், அதற்கு என்ன மருந்துகள் தேவை என்று அதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்கே செய்கிற சாதனைகள் மட்டும்தான் இனிமேல் சமூக வலைத்தளங்களில் பேச வேண்டும். இனி யாரையும் விமர்சித்து பேச தேவையில்லை. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். அவருடைய சாதனைகளை பேசுவதற்கே நமக்கு சமூக வலைத்தளங்களில் நேரம் இருக்காது என்றிருந்தால் இந்த நாயை நேற்று எடுத்துக்கிச்சு. ஒரு 10 மைக்கு வச்சு நான் இந்த பத்திரிகையாளர் கேட்கிறேன், அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்களுக்கு தேவை எதனா ஒரு செய்தி வேணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் குறை சொல்ல முடியாது, ஓபிஎஸும் குறை சொல்ல முடியாது, எந்த கட்சியும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு, ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் போன்றவர்களும் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களும் இன்னும் இருக்கிற பலர் அற்புதமாக ஆட்சி செய்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் ஆரம்பமே அற்புதமாக இருக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்களை எதிர்க்கட்சிகளே இன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலினை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட, ஊடகங்கள் கூட தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் திமுக திட்டுவான்னு தெரியும். நேற்று உட்காந்துக்குன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் யார், உன்னுடைய பின்புலம் என்னன்னு கேட்கறான். நான் கேட்கறேன் ஒன்னே, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பத்தி முதல்ல யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ, அப்புறமா நான் விஷயத்துக்கு வரேன். நான் ராஜாக்கு சொல்றேன், நீ கேட்கறிய ஹூ ஆர் யூன்னு சொல்லிட்டு நீ யார கேட்கற, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கேட்கற, ஹூ ஆர் யூ என்ன தமிழன் கேட்கற. த சேம் கொஸ்டின் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் ராஜா. ஹூ ஆர் யூ? Yesterday in between the press peoples, you asked பிடிஆர் ராஜன், who are you? I am asking you, ராஜா, who are you? நீ யார், நீ சொல்லு முதல்ல. நீ கேட்கற என்னன்னு கேட்கறன்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பார்த்து அவர் தமிழனா, தமிழ்நாட்டில் பிறந்தவரா, அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் கேட்கறேன். நான் என்ன சொல்றேன், வாயில நல்லா அசிங்கமா வருது, எனக்கு வாயில நல்ல அசிங்கமான வார்த்தையா வருது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். அவர் வரலாறு என்ன தெரியுமா? ஏடா, நீ எங்கேயோ பீகார்ல பிறந்துட்டு, யாரோ உங்க அப்பா ஒரு சர்மாக்கு பிறந்த, நீ ஒரு சர்மாவுக்கு பிறந்து நீ இங்க பீகார்ல இருந்து இங்க அண்டப்பள்ளிக்கு வந்தவன், காரைக்குடிக்கு. நீ என்னத்து காரைக்குடிக்கு வந்த? உன்னுடைய RSS அந்த அமைப்பை தமிழ்நாட்டிலே பரப்புவதற்காக நீ இங்க தமிழ்நாட்டில் காரைக்குடியில செட்டில் ஆன. நீ பிடிஆர் தியாகராஜன் அவர்களை பார்த்துவிட்டு ஆர் யூ என தமிழன், ஆர் யூ என இந்தியன் கேட்கற சேம் கொஸ்டின் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் ராஜா. ஆர் யூ என தமிழன்? ஃபர்ஸ்ட் யூ ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின். ஆர் யூ என தமிழன்? நீ தமிழ்காரனா? நீ தமிழ்நாட்டில் பிறந்தியா? நீ காரைக்குடியில பிறந்தியா? சரி, நீ தமிழ்நாட்டில் பிறக்கலன்னா கூட பரவாயில்லப்பா. உங்க அப்பா உங்க தாத்தா யாருன்னா தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாங்களா? உங்க ஆன்சிஸ்டர்ஸ், உங்களுடைய மூதாதிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா? நீ வடநாட்டை சேர்ந்த பூணூல் போட்டு, ஒரு பூணூல் போட்டவன் கோயிலிலே நீ போய் மந்திரம் சொல்லி அந்த தட்டில் உள்ள காசை வச்சுதான் நீயும் உன் குடும்பமே குடும்பம் நடத்துச்சு. இன்னைக்கு பிஜேபியில சேர்ந்து பணத்தை சம்பாதிச்சிட்ட. இன்னைக்கு நீ பைத்தியகாரத்தனமா பார்த்து என்ன வார்த்தை நீ கேட்கற? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் யாரு? உன் வரலாறு நீ தமிழ்நாடு கேட்கற. அவரே தமிழனா, அப்ப நீ யாரா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா யார் தெரியுமா உனக்கு? பிடிஆர் தியாகருடைய தாத்தா உனக்கு யார் தெரியுமா உனக்கு? பிடி ராஜன் யார் தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் அதுல மட்டும் நீ தெரிஞ்சுக்க. பிடி ராஜன் அவர் உங்க அப்பா இல்ல, உங்க அப்பா சர்மா. உங்க அப்பா, நான் ராஜா சொல்றேன், உங்க அப்பா பிறகுறதுக்கு முன்னாலே 1920 சட்டமன்ற உறுப்பினர். யார் என்று கேட்டால், நீ நேற்றுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர், அவரை யார் என்று கேள்வி கேட்டாயே,
நான் உனக்கு பதில் சொல்லுகிறேன். உன்னுடைய தந்தை பிறப்பதற்கு முன்னால், அதாவது 1920 அவர் யார் என்று கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர் பிடிஆர் தியாகராஜனுடைய தாத்தாவை சொல்றேன், பிடி ராஜனை சொல்றேன். அவரு அப்பவே சட்டமன்ற உறுப்பினர். 1932, 37 பொதுப்பணித்துறை அமைச்சர். அதற்கு அடுத்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா பகுதிகள் இணைந்த சென்னை மாகாணத்தின் இடைக்கால முதல்வர். முதலமைச்சர் சொன்னா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்ல நான் சொல்றேன். அந்த ராஜா நான்சென்ஸ், கொஞ்சம் நல்லா கேள்வி. நான் சொல்றேன், உனக்கு வரலாறு தெரியாது. சும்மா நீ ஏதோ நாய் அவுத்து விட்ட நாய், கட்டி போட்ட நாய் அவுத்து விட்டா தெருவா ஓடும், அந்த மாதிரி நீ ஏதோ பேசுற. நான் சொல்றேன், சென்னை மாகாணம்ன்றது உனக்கு அந்த ஹிஸ்டரி தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியாது. எனக்கு சென்னை மாகாணம் என்பது என்னவென்று கேட்டால் அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது. சென்னை மாகாணம் என்று கேட்டால் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த பகுதிகள் இணைந்துதான் சென்னை மாகாணம். அந்த மாகாணத்தில் இடைக்கால முதல்வராக இருந்தவர் தான் நீ பிடிஆர் தியாகராஜன். யாருன்னு கேட்டே, பிடிஆர் தியாகராஜனுடைய தாத்தா தான் தமிழ்நாட்டுக்கும், ஆந்திராக்கும், கர்நாடகாவுக்கும், கேரளாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60% பிரதமர் மாதிரி இத்தனை ஸ்டேட்டுக்கு சேர்த்து சென்னை மாகாணத்துக்கு அவர் இடைக்கால முதல்வராக இருந்தவர். அவர் இன்னும் கேட்டால் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றவர், வழக்கறிஞர். அந்த காலத்திலே ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே சட்டம் பயின்றவர். அவங்க அப்பா, அதாவது பிடி ராஜன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சருடைய தாத்தா. பிடிஆர் தியாகராஜனுடைய தந்தை பிடிஆர் பழனிவேல் ராஜன் வேதியியல் பட்டம் பெற்றவர், சட்டக்கல்லூரியிலே சட்டம் படித்தவர். 1967 இதெல்லாம் அந்த ராஜா சொல்றேன். பிடிஆர் பழனிவேல் ராஜன், அதாவது பிடிஆர் நிதியமைச்சர் தியாகராஜனுடைய அப்பா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் பிடெக் படிச்சு, எம்பிஏ படிச்சு, பிஎச்டி படிச்சவர். அவ்வளவு படிப்பு படிச்சவர். படிச்சு 1967 மேலவை சட்டமன்ற உறுப்பினர். 1967 மேலே சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்சி இருந்தார். அதன் பிறகு 1972, 1976 தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு கட்டும் சங்கத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தினுடைய தலைவராக 1972, 1976 நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுடைய தந்தை பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் பொறுப்பு வகித்து சிறப்பாக பணியாற்றினார். உங்களை மாதிரி பிராடு வேலை பண்ணல. 2006 இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். நான் இந்து குங்கம் வச்சவன்லாம் இந்து கிடையாது, கோயிலுக்கு போறவன்லாம் இந்து கிடையாது சொல்றல. குங்கம் வச்சு நின்றுட்டா பிடிஆர் தியாகராஜன் இந்துவா? மீனாட்சி அம்மா கோயிலுக்கு போயிட்டா பிடிஆர் தியாகராஜன் இந்துவான்னு கேட்டா பைத்தியக்காரா? அவங்க அப்பாக்காரா இருப்பாரு. அவங்க அப்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் 96 சபாநாயகரா இருந்தார். 96 டிஎம்கே கவர்மெண்ட்ல ஸ்பீக்கர், 96 சபாநாயகரா இருந்தவர். 2006 இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். அவங்க தாத்தாக்கு வரலாறு என்ன பாத்தியா? நீ ஹூ இஸ் திஸ் பிடிஆர் ராஜன் கேட்டேடா ஃபுல், ஹூ இஸ் பிடிஆர் தியாகராஜன் கேட்டேடா ராஜா. அவங்க தாத்தா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுக்கு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தார். அவங்க அப்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேல் சபை உறுப்பினர் இருந்தாரு, தமிழ்நாடு கூட்டுறவு கட்டிட சங்க தலைவராக இருந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சபாநாயகராக இருந்தாரு, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். இவரு இப்ப இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நேத்து நீ பதில் கேட்டே, அவரு பிடெக் படித்தவர், எம்ஏ பிஎச்டி பயின்றவர், அமெரிக்கா, சிங்கப்பூர் நாடுகளிலே படித்தவர், தொழில் செய்தவர். எங்க படிச்சாரு? அமெரிக்கா, சிங்கப்பூர்ல படிச்சார். அவன் வெளிநாட்டுக்காரன், தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா சொல்லு. பிறந்தது தமிழ்நாட்டுல. நீ எங்கோ பீகார்ல இருந்து இங்க பொறித்துன்னு நீ எங்க தமிழனை பார்த்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே தமிழன் இல்லைன்னா அப்போ வேற யார் தான்டா தமிழன்? எவ்வளவு பெரிய குடும்பம், ஒரு நீதி கட்சியின் பாரம்பரியம் சொல்லிட்டா. ராஜா சொல்ற. இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக 2016 அவர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போறார். அவர் சட்டமன்றத்துக்கு போன உடனே அப்ப முதலமைச்சர் யாரு? அந்த அம்மா ஜெயலலிதா. எல்லாரும் பேசும்போது அந்த அம்மா ஏதோ பேப்பர் புக்கு பார்த்துருந்தாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுறாங்கன்னு சபாநாயகர் அறிவிச்ச உடனே ஜெயலலிதாவே தலை நிமிர்ந்து பார்த்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு புள்ள நம்ம சட்டமன்றத்தில் நம்ம ஆட்சி செய்யற சட்டமன்றத்தில் பேசுதேன்னு சொல்லி ஜெயலலிதாவே பிடிஆர் தியாகராஜன் பேசுறத உன்னிப்பா அப்படியே கவனிச்சு ஜெயலலிதாவே பார்த்துச்சு. நீ டுபாகோரு, நீ கேக்குற அவர் யாருன்னு சொல்லிட்டு
அவர் சிங்கப்பூர்ல அமெரிக்காவிலே அவர் படித்தவர். அங்கே படித்துவிட்டு சிறப்பாக பணியாற்றி பல நாடுகளிலே பல்வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு அவர் உதவி செய்தவர், ஆலோசனை வழங்கி ஆலோசகராக இருந்தவர். அதன் பிறகு இங்கே இன்றைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணையதள அணியாக செயலாளராக பொறுப்பேற்று திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவினுடைய செக்ரட்டரி ஆன பிறகுதான் சோசியல் மீடியால, அதாவது குறிப்பா சொல்ல போனா சோசியல் மீடியால கொடிகட்டி பறந்துச்சு. இன்னைக்கு கொடிகட்டி சோசியல் மீடியா சொன்னா இன்னைக்கு பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் இன்றைக்கு பேரும் புகழும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று கேட்டால் அதனுடைய காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதளனுடைய அணி. அந்த இணையதள அணி தான். அந்த அணியை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் மிகுந்த மரியாதைக்குரிய இன்னைக்கு மாண்புமிகு நிதி அமைச்சராக தலைவர் தளபதியுடைய அமைச்சரவையில் பணியாற்றிக் கொண்டு தலைவர் தளபதியுடைய வழிகாட்டுதல் பேரில் சிறப்பாக பணியாற்றுகிற திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். தெரியும், இப்ப சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு இன்னைக்கு அவர் நிதி அமைச்சர். உன்னால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. இந்த எச்ச ராஜா, நீ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு ஒரே ஒரு முறை 96 நினைக்கிறேன், ஒரே ஒரு முறை நீ சட்டமன்றத்துக்கு வந்த, அது கூட திமுக ஆதரிச்ச காரணத்தால். அதன் பிறகு நீ நின்ன சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், ஒரு ஸ்கவுட் சாரண சாரணியர் அந்த தேர்தலில் கூட உன்னால ஜெயிக்க முடியல. உன் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், உன் கவர்மெண்ட், உன்னுடைய அதிகாரிகள் அந்த தேர்தலிலே கூட எச்ஐ ராஜாவால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு சாரண தேர்தலில் அந்த ஸ்கவுட்ல இருப்பாருங்க, அந்த தேர்தல் கூட உன்னால ஜெயிக்க முடியல. எம்பியில தோத்த, இதோ இப்ப எம்எல்ஏ தோத்துட்ட. ஆனா who is that பிடிஆர் தியாகராஜன் நீ கேள்வி கேட்டிய, நான் உன்னை கேக்குறேன், அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி கிடையாது. என்ன கேக்குற நீ? அவர் வெளிநாட்டுல இருந்துட்டாரு, இந்தியனே கிடையாது, இந்திய குடியுரிமை கிடையாது, அதெல்லாம் நாங்க ஆராய் போறோம், இனிதான் நாங்க யாரை காட்ட போறோம், நீ ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. எச்ச ராஜா சொல்றேன், முதல்ல உன்னையே பிஜேபி யாரும் மதிக்கிறது இல்ல, உன்னை ஒரு மயிரும் புடுங்க முடியாது. நீ என்ன புடுங்கிடுவார போயிட்டு? இந்திய குடியுரிமை இருக்குதா, அவர் சிட்டிசனா, இந்தியா சிட்டிசனா, வெளிநாட்டுக்காரு, இந்திய குடியுரிமை கேன்சல் ஆச்சுன்னு சொல்றா ஃபூல். அவர் இந்திய குடியுரிமை இல்லாம இருந்தா, சிட்டிசன் இல்லாம இருந்தா எப்படி அவருக்கு ஓட்டர் கார்டு கிடைக்கும், எப்படி ஓட்டர் லிஸ்ட்ல அவர் பேர் வேணும், எப்படி அவருக்கு ஆதார் கார்டு கிடைக்கும், அவர் எப்படி இந்தியாவில் பாஸ்போர்ட் வாங்க முடியும்? இதெல்லாம் இருந்தா தானே, ஆதார் கார்டு இருந்தாதான், அவர் ஓட்டர் லிஸ்ட்ல அவர் பேர் இருந்தாதான், அவர் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறார், அவருக்கான அத்தாட்சிகள் இருந்தா தானே வாக்காளர் பட்டியல் அவர் பேர் இடம் போறோம், அப்பதான் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும், அப்பதான் வேட்புமனு ஏத்துக்கணும், அப்பதான் எம்எல்ஏ நிக்க முடியும். 5 வருஷம் எம்எல்ஏ, 2வது முறை ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. அவரை பார்த்து நீ எந்த குடியுரிமை நீ தமிழன கிடையாது, நீ யார் தமிழனா, நீ தமிழனா, யூஆர்என பீகாரி. நீ பட்லர் இங்கிலீஷ் பேசிட்டா நீ பெரியாளா? நீ என்ன இங்கிலீஷ் பேசுற? ஹூ இஸ் தட் பர்சன்ஸ்? பழனிவேல் ராஜன் கேக்குற. பர்சன்ஸ் என்ன? சிங்குலர், பிளூரல், அது கூட தெரியல உனக்கு. சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்னன்னு தெரியல. ஒரு நபரை குறிப்பிடும் பொழுது பர்சன் சொல்லணும், பல நபர்களை குறிப்பிடும் பொழுது பர்சன்ஸ் சொல்லணும். நேத்து நீ பேட்டியில சொல்ற, வேணா யூடியூப்ல பாரு, நான் விகடனுடைய அந்த சேனல்ல தான் பார்த்தேன். நேத்து என்ன சொல்ற? தட் பர்சன்ஸ் பிடிஆர் தியாகராஜன். ஹூ இஸ் தட் பர்சன்ஸ்? பிடிஆர் தியாகராஜன் சொல்ற. உனக்கு யுவர் இங்கிலீஷ் இஸ் பட்டர் இங்கிலீஷ். எச் ராஜா, சலேவா ராஜா, எச் ராஜா, யுவர் இங்கிலீஷ் இஸ் பட்டர் இங்கிலீஷ். But Honorable Tamil Nadu Finance Minister Mr. P.T.R. Palanivel Thiagarajan English is an American English. You are not equal to him. First of all, your English is not a good English. You are a butter English. Even you cannot manage me. I am orator Gudiyatha Kumaran. I am an after all matriculation. That's all in Bangalore. I am not a degree holder like you. But you cannot speak English like me. Just you are leaving 1 or 3 words in between the while you give the interview to the press people, just you are leaving the 1 or 2 words in English, that's all. If you are having the guts, can you speak 1 hour English in stage with me? I am ready to speak with you. You leave P.T.R. Palanivel Thiagarajan. He is an American written. He studied in America. His English is an American English. I am an after all Kumaran. I am a common Kumaran. There are crores of cadres for my leader Thalapathy Stalin. For our Honorable Chief Minister Thalapathy Stalin. I am a lost cadre for him. I am a disciple of my leader Thalapathy Stalin. I am an after all Kumaran. I am a common Kumaran. I am not an educated. I am not a very weak person in DMK. I am an after all cadre. Are you ready to speak with me in one stage? Are you ready to participate in any media in debate with me? We both will speak in only English. Can you manage? You bloody nonsense bullshit. You are a political pimp.
You are not having any qualities to damage your DMK minister, Peter Palnivel Thiagarajan. First you learn how to speak the English. Okay? Your English is in a 100% butler English. Even you cannot win me in spoken English. I am not educated man. I'm an after all matriculation in Bangalore. But you're a degree holder. You bloody nonsense. You maintain. You are saying yesterday for you are warning for Peter Thiagarajan to maintain his son. I am warning for you. First you maintain your tongue. Bloody nonsense. H.I. Raja, Saleva Raja. You maintain your tongue. இன்னொற்றை பார்த்து நாவை அடக்கு பேசு என்று சொல்வதற்கு முன்னால் நான் எச்சை ராஜாவுக்கு சொல்கிறேன், உன் நாவை நீ அடக்கி பேசு. உன் நாவை நீ அடக்கி பேசு. திருமாவளவனை பத்தி பேசுற, திரும்பி வந்துட்டான். சனாதான கொள்கை, அது வாய கூட வர மாட்டேன் எனக்கு. சனாதான கொள்கைக்கு திரும்பி வந்துட்டான். திருமாவளவன் அதை ஆதரிக்கிறாரு. அது ஸ்டாலின் வந்து அவரோட நட்பா இருக்கிறாரு. இன்னொரு முறை தளபதி பேரு நீ சொல்லி பேசுறேன்னு வச்சுக்கோ, நீ எங்க இருந்தாலும் வந்து அரசங்கள் எத்தும் மண்டமேல அடிப்பேன். தளபதி பத்தி ஆனா ஒண்ணு இவ்வளவு பேசலாம் எல்லாம் எச்ச ராஜா. நாளைக்கு அவன் வீட்டுல நிகழ்ச்சி நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் பத்திரிகை யாரு கொடுப்பான்னு கேட்டா, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் முதல் பத்திரிகை கொடுப்பான் எச்ச ராஜா. தலைவரும் போவாரு, முதல் பத்திரிகை எத்தனை கொடுப்பான். உன் பிஜேபி யாருன்னா பேசுறாங்களா? உன் பிஜேபி கட்சியில முருகன் இது வரைக்கும் வாய் திறந்து பேசியிருக்கா? அப்படியா? முருகன் தானே பிஜேபிக்கு தமிழ்நாடு தலைவர். இல்ல எல் கணேசன் பேசியிருக்காரா? பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரா? இல்ல உன் கட்சி சார்பா நயினார் நாகேந்திரன், அவர் தானே அசம்பிளினுடைய பிஜேபி லீடர். அசம்பிளினுடைய பிஜேபி லீடர் யாருங்க? நயினார் நாகேந்திரன் தானே. இதுவரைக்கும் அவர் எதனா பேசியிருக்காரா? அந்த அம்மா வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்காங்களே பிஜேபியில, அவங்க ஏதோ பேங்க்ல அக்கௌண்ட் போடுங்கன்னு சொன்னாங்க. தெருவில் ஆவியெல்லாம் விட்டுன்னு இருக்காங்க, தெருவில் உட்கார வச்சு. ஏன்னா நீங்க பிஜேபி சங்கிங்க அப்படித்தானே. எல்லாம் வட மாநிலத்துல எல்லாம் மாட்டு கோமிய குடிக்கிற உங்களுக்கு புத்தி எங்கடா வரும்? உங்களுக்கு மாட்டு கோமிய குடிக்கிற பசங்களுக்கு உங்களுக்கு புத்தி எங்க வரும்? அது யூரின் தானே. அது மனுஷன் யூரினை குடிப்பியா? மனுஷனும் ஜீவராசி தான், மாடும் ஜீவராசி தான். மாட்டு கோமியத்தை குடிக்கிறிய எச்ச ராஜா, மனுஷன் கோமியத்தை குடிப்பியானே? கோமியம்னா என்ன? அதுவும் யூரின் தானே. இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் கோமியத்துக்கு? கவு யூரின் தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனுஷ யூரினை குடித்து மாட்டு கோமியத்தை குடிக்கிற உங்களுக்கு எங்க அறிவு இருக்கும்? கொரோனா நோயை, அந்த கொரோனா நோயை இந்தியாவிலிருந்து விரட்டுவதற்கான எந்த ஒரு அடிப்படை பணியை கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் செய்யவில்லை. உங்க பாரத பிரதமர் அவர் ஏதோ கவலை இல்லாத அப்துல் காதர் மாதிரி, அவரும் தாடியனோ பெருசா விட்டுன்னு துரோணாச்சாரியர் மாதிரி, விஸ்வாமித்தர் மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் உக்காந்துக்கிறார். எந்த கவலையும் இல்லை. நாட்டை பத்தி அவருக்கு என்ன கவலை இருக்குது? நாட்டு மக்கள்லாம் 2 நாளைக்கு முன்னால பேஸ்புக்ல பார்த்தேன், இன்னைக்கு காலையில பார்த்தா கண்ணீர் அஞ்சலி நோட்டீஸ் வருது பேஸ்புக்ல. 4 நாளைக்கு முன்னால எங்க தெருவில் ஒருத்தர் கீரை வித்துன்னு வந்தாரு. எங்கடா ஆளு காணனா நேற்று நைட்டு கொரோனால செத்துட்டாருன்றாரு. அவ்வளவு நாடு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. ஒருத்தர் முதலமைச்சரா பொறுப்பேற்று 10 வருஷம் எதிர்க்கட்சியா எவ்வளவு கஷ்டப்பட்டார் தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு அந்த நோய் இந்த தமிழ்நாடு இருக்கக்கூடாத மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் வீட்டுல தூவிட்டாங்க. யாரும் வெளியே வரதில்ல. 10 வருஷம் நம்ம ஆட்சி பண்ணோம். இப்ப திமுக வந்துச்சு, அவங்க பார்த்துட்டான் சொல்லி படுத்துட்டான். இப்ப திமுக தான் ஒழிக்க. அதனால எத்தனையோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைகர்த்தர்களை இந்த கொரோனா நோயில நாங்கள் இருக்கிறோம். இதெல்லாம் தெரியுமாடா அவனுக்கு? இதெல்லாம் பிரதமருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? என்ன இல்லாத சட்டம் எல்லாம் பேசுறிய நீ? இல்லாத சட்டம் எல்லாம் பேசுற. இந்துக்கு ஒண்ணு எடுத்துக்கிறான் சார் இவன். என்னன்னு கேட்டா பிஜேபி கரெக்ட் எனக்கு பிடிக்காது. என்னன்னா, நாங்க எச் ராஜாவை எதிர்க்கிறோம்னா we are not enemy for இந்து. நீ கேக்குறிய குங்கும பொட்டு வச்சவன், சந்தனம் வச்சவன், திருநூறு வச்சவன் எல்லாம் இந்து ஆயிட முடியுமா? கோயிலுக்கு போறவன் எல்லாம் இந்து ஆயிட முடியுமா? வேற என்னடா பண்ண சொல்ற? இப்ப நீ கூட தான் குங்குமம் வச்சுனுக்கிற, நீ இந்துவா? நீ கூட தான் கோயிலுக்கு போற, நீ இந்துவா? அப்ப நாங்க குங்குமம் வச்சுன்னு நாங்க கோயிலுக்கு போனா நாங்க இந்து இல்ல. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறாரு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் பிடிஆர் தியாகராஜனுக்கு என்ன தொடர்பு நீ கேக்குறே? வாயில நல்லா வருது. அந்த கோயில எத்தனையோ ஆண்டுகளாக அவங்க பரம்பரை தாண்டா அரங்காவலரு. டே எச்ச, அந்த கோயிலுக்கு எத்தனையோ ஆண்டுகளாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய தந்தை பிடிஆர் பழனிவேல், அவங்களுடைய தந்தை சபாநாயகர் இருந்த பழனிவேல் தியாகராஜனாக இருந்தாலும் சரி, பிடிஆர் பழனிவேல் அவருடைய தாத்தா ராஜனாக இருந்தாலும் சரி, மூதாதையர்கள் அவர்கள் தான் மீனாட்சியினுடைய மன்னராட்சிக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் ஆங்கிலேயர் காலம் தொட்டு முதல் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை பராமரித்து வருவது யார் என்று கேட்டால் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய குடும்பம், அவருடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் அவங்க தான் பராமரித்து வராங்க. இதே வடபழனி கோயிலுக்கு நீ போய் அந்த வடபழனி கோயிலுக்கு 3 முறை குடமுழுக்கு பண்ணது யாருன்னு கேட்டா இதே நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா தான் குடமுழுக்கு பண்ணார். ஏன்?
சபரிமலைக்கு போறீங்களா? நானும் போறேன் சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு. சபரிமலைக்கு போறமே, சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப சாமி, அந்த ஐயப்பனுடைய அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப சிலையை வந்து அந்த கோயிலுக்கு செய்து கொடுத்தவர், நன்கொடையா கொடுத்தவர் யார் என்று கேட்டால் இதே பி.டி. ராஜன் அவர்கள் தான். சென்னை மாநகரத்தினுடைய முதல்வராக இருந்தார். கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா என்று சென்னை மாகாணத்தினுடைய முன்னாள் இடைக்கால முதல்வராக இருந்த அவர் பண்ணி கொடுத்தது. அவங்கள விட ஒரு ஆன்மீக குடும்பம் உண்டா? அப்ப நீ மட்டும் குங்கம் வச்சு நீ மட்டும் கோயிலுக்கு போயிட்டா அப்ப நீ மட்டும் ஹிந்து, அப்ப நாங்கெல்லாம் இந்து இல்ல. இவங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இப்ப என்ன நம்ம எடுத்த உடனே அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. அந்த ஈசா மையத்தை பத்தி அவர் ஒரு சில கருத்துக்களை சொன்னாரு. அவர் சார்பாக ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு அந்த சாமியாரு, நான் கூட பேசினேன், கடுமையா பேசினேன், உண்மைதான் பேசினேன், போய் பேசல, நான் கூட தான் பேசினேன், ஜக்கி வாசுதேவ பத்தி நான் கூட தான் பேசினேன். அதன் பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு ஒரு ட்விட்டர் ஒன்று வெளியிட்டாரு. ஒரு ட்வீட் பண்ணிட்டாரு. அவர் என்னன்னு கேட்டா, அவர் பக்கத்துல எல்லா, நான் இந்த பதிவிலே முன்பு குறிப்பிட்டது போல் எல்லா கோயிலுடைய சொத்துக்களையும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். அந்த கோயிலுக்கு இருக்கிற வருமானத்தை பற்றி இணையதளத்தில் வெளியிட வேண்டும். அரசாங்க கோயிலுடைய விவரத்தை எல்லாம் இணையதளத்தில் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிட்டிருப்பது. இந்த அரசாணையை நான் பாராட்டுகிறேன். இந்த அரசாங்கத்தின் அறிவிப்பை நான் பாராட்டி வாழ்த்தி முதலமைச்சருக்கு புதிய அரசாங்கத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துகிறேன். நீ எந்த ஜக்கி வாசுதேவ் பேர் வச்சு நேற்று நாய் மாதிரி தெருநாய் மாதிரி குலைச்சியோ, அந்த ஜக்கி வாசுதேவ் நீங்க சொல்ற சத்குரு தான் இருக்குது அவருடைய ஐடி அந்த ட்விட்ல, நான் பார்த்தேன் ட்விட்டர்ல. அவரே வந்து பாராட்டிட்டு போயிட்டாரு. உனக்கு என்னடா வந்துச்சு? நாங்க விடமாட்டோம், நீ யாரு என்னன்னு பார்த்தோம்னா என்ன புடுங்குவ. அவர் வந்து இந்தியனே கிடையாது, வெளிநாட்டுக்கார அமெரிக்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன இப்போ ஏன் உங்க கட்சியில யாரும் வெளிநாட்டு, உங்க கட்சியில அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்ல ஃபாரின் மினிஸ்டர் அவர் யாரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு? அந்த பொண்ணு சைனீஸ் தானே, அவருடைய சம்சாரம் சைனீஸ் ஃபாரின் இல்லையா? உங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காருல்ல பிஜேபியில, நான் எச்ச ராஜாவை கேட்கிறேன். இப்போ பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் அவருடைய மனைவி அமெரிக்காவை சேர்ந்தவர், வெளிநாட்டுக்காரர். அவர் வெளிநாட்டுக்காரர், எனவே ஒரு இந்தியரே இல்லைன்னு சொல்றிய. டே சர்மா, கோயில்ல உண்டி வச்சு திருடி சாப்பிடணும்ல, சிலைய திருடி விட்டு சிலை திருடுற கும்பல்ல இருக்கிற எச்ச ராஜா நீ சிலை திருட்டு வழக்குல ரொம்ப சீக்கிரத்துல நீ உள்ள போறடா. நீ இன்னொருத்தர பார்த்து நீ சொல்றியா? நீ யாரு? நாங்க உன்ன ஒரு மயிரும் நீ புடுங்க முடியாது. இப்ப சொல்றேன், நான் சொல்றேன் கேள், குடியாத்தகுமரன் சொல்றேன். அந்த எச்ச ராஜாக்கு பி.டி.ஆர். பழனிவேல் நாங்க நோண்ட போறோம், நீ யாரு என்ன பின்னணி பார்க்க போறோம், என்னடா என் மயிறு பின்னணி? அதான் நானா சொல்லிட்டேன். அவங்க தாத்தா பி.டி. ராஜன் சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்தாரு, அவங்க அப்பா அமைச்சராக இருந்தாரு, சபாநாயகராக இருந்தாரு, பல கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணவங்க, ஐயப்பசாமி கோயிலுக்கு ஐயப்பன் சிலையை வாங்கி கொடுத்தவங்க, ஒரு நிதி அமைச்சர், சிறந்த பொருளாதார நிபுணர். அதனாலதான் தலைவர் தளபதி அவர்கள் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அவருடைய அமைச்சரவையை ஒரு முக்கியமான ஒரு முதலமைச்சருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு போஸ்டான அந்த நிதி அமைச்சர் பதவி அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து நீ யாருன்னு கேட்கிறேன். முதல்ல நீ கண்ணாடியை பார்த்து ஆயாம்னு நீ கேள்வி கேளு. ஃபர்ஸ்ட் நீ கேள்வி கேட்டுக்கோ, நீ யாருன்னு சொல்லிட்டு. நீ அங்க எங்க வந்து இங்க பொழைக்க வந்துட்டு நீ வந்து எனக்கு எதிர்த்து, இந்து மதத்துக்கு எதிர்த்து நடந்த கூட்டத்தில் எப்படி டி.கே. இளங்கோவன் கலந்துக்கலாம்? அதனால திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, திமுக வந்து இந்துக்கு எதிரான கட்சின்னு சொல்றிய. உண்மையான இந்து யாருன்னு கேட்டா நாங்க தான். ஏதாவது ஒரு கோயிலுக்கு, நான் எச்ச ராஜாவை கேட்கிறேன், ஏதாவது ஒரு கோயிலுக்கு, ஒரே ஒரு கோயிலுக்கு நீ ₹1 நன்கொடை கொடுத்திருப்பியா? சொல்லு எச்ச ராஜா, ஒரே ஒரு கோயிலுக்கு நீ ₹1 நன்கொடை கொடுத்திருப்பியா? ஒரு கோயிலுக்கு நீ 1 முழம் பூ வாங்கி கொடுத்திருப்பியா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பத்தி பேசுறிய. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அம்மனுக்கு மூலஸ்தானத்துல ஒரு பட்டுப்புடவை விட்டுரு, ஒரு நூல் புடவை வாங்கி கொடுத்திருப்பியா? கோயிலுக்கு, ஐயப்பன் கோயில் உலகத்தில் இருக்கிற அனைத்து கோடான கோடிக்கான பக்தர்கள் வரக்கூடிய சபரிமலைக்கு மாலை அணிவித்துக் கொண்டு சபரிமலைக்கு வரக்கூடிய அந்த ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன் சிலை இன்னைக்கு இருக்குது, அதை வாங்கி கொடுத்து பி.டி. நிதி அமைச்சர் நேற்று ஹூ இஸ் தட் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், ஹூ இஸ் தட் பர்சன் கேட்டிய. அந்த நீ ஹூ இஸ் தட் பர்சன் கேட்டிய, அந்த பர்சனுடைய கிராண்ட் ஃபாதர் வாங்கி கொடுத்த சிலை தான் ஐயப்பன் சிலை, இன்னைக்கு அங்க சபரிமலையில் இருக்கிற சிலை. நீ என்னடா பண்ண? ஒரு கோயில்ல நீ ₹1 உண்டிய காசு போட்டிருப்பியா? கோயில் ₹1 சும்மா சாமி பேர் சொல்லி ஏமாத்துறது. உங்களை திட்டுறதுனால திமுக வந்து இந்துக்கு எதிரான கட்சி எல்லாம் கிடையாது. டி.கே. இளங்கோவன் எனக்கு எதிர்ப்பா நடந்த அந்த வள்ளூர் கோட்டத்துல உண்ணாவிரத்துல கலந்துக்கினாரு. அன்னைக்கே டி.கே. இளங்கோவனை தற்காலிகமாக சஸ்பென்ஷன் பண்ணிதான் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சியில் நான் ஒத்துழைப்பேன். உன்னை எதிர்க்கிறது நீ ஒரு ஸ்ட்ரீட் டாக், யுவர் டிரைனேஜ் பிட்ச். இதை விட என்ன கேவலமா சொல்றதுன்னு தெரியல. உன்னை எதிர்த்துட்டா அது இந்து எதிர்த்த மாதிரியா? இந்து மதத்தை எதிர்த்த மாதிரியா? அப்ப இந்து மதத்தை யாருன்னா தப்புன்னு எதிர்க்காம இருக்கலாமா? இந்து, நாங்க இந்து, நாங்க பயபக்தியா நாங்க கோயிலுக்கு போறோம், நாங்க சாமி கும்பிடுறோம், நாங்க பயபக்தியா கோயிலுக்கு போறோம், நாங்க சாமி கும்பிடுறோம். அந்த கடவுள் எங்களை தான் காப்பாத்துவான்.
வாய் அடைக்கு நான் பலமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலகத்தர்கள் உனக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீ எத்தனை முறை வாய்க்குட்டி மாட்டினுக்கிற. ஒரு முறை என்ன பண்ண, எங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் விவாத மேடையில அற்புதமா பேசுற தம்பி தமிழன் பிரசன்னா, அவர்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கின. அந்த தம்பி உன்னை பத்தி பேச, நீ அவரை பத்தி பேச, சாதாரண SSLC பற்றி எனக்கே உனக்கு பதில் சொல்ல முடியலையே. அப்ப அந்த பிரசன்னா வக்கீல் பிரசன்னா கேட்ட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாம கடைசியில நீ என்ன பண்ண, பிரசன்னா இந்து மதத்தை இந்து கடவுளையும் கேவலமா பேசிட்டான், அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பிரசன்னானுடைய போன் நம்பரை நீ என்ன பண்ண, ட்வீட் பண்ணிட்ட. இந்த நம்பர்ல போன் பண்ணி எல்லாம் திட்டுங்கன்னு. அந்த தம்பி யாரு, கலைஞருக்கும் தளபதிக்கும் தொண்டனாச்ச சொல்லியா கொடுக்கணும் திமுக காரனுக்கு. பிரசன்னா என்ன பண்ண, அப்படி எந்த பிரசன்னானுடைய போன் நம்பரை ராஜா வந்து ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் வெளியிட்டானோ வந்தால் இந்த நம்பர்ல போன் பண்ணி பிரசன்னா திட்டுங்கன்னு பிரசன்னா என்ன பண்ண, அப்படி அந்த போன் நம்பரை ராஜா நம்பர் ஃபார்வர்ட் பண்ணிட்டார். நான் சொல்றது புரியுதா? ராஜா வந்து ராஜா வந்து பிரசன்னா நம்பரை கொடுத்து பிரசன்னா திட்டுங்கன்னு சொன்னான். அந்த உன்னே தம்பி பிரசன்னா என்ன பண்ணாரு, அவர் நம்பரை இப்போ ஒரு நம்பர் நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு நம்பர்ல இருக்கிறோம்னா இன்னொரு நம்பர் அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். பிரசன்னா என்ன பண்ணாரு, அந்த நம்பர் ராஜா நம்பர் ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. பிரசன்னாவை திட்டணும்னு போன் பண்ணான் பாரு, அவன் அத்தனை பேர் போன் போட்ட உடனே நேர ராஜா செல்லுக்கு போச்சு. ராஜா செல் எடுத்தான், அவன் அம்மா அக்கா தங்கச்சி வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேர் காட்டான். உடனே இருந்தாலும் ராஜா இது நான் இல்ல, இது பிரசன்னா இல்ல, நான் ராஜான்னு பேசுறேன். ஏன்டா எங்க அண்ணன் ராஜா தான் உன் நம்பரே கொடுத்தாரு, எங்க அண்ணன் ராஜா பத்தி பேசுறேன் பண்டையா கேட்டு அந்த ஆளு ஒன்னும் முடியாம கடைசியில போய் கமிஷனர்கிட்ட போயிட்டு பிரசன்னா வந்து என் நம்பரை ஃபார்வர்ட் பண்ணிட்டுக்கிறாரு, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு கேட்கவே கமிஷனர் பிரசன்னா கிட்ட போய் அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னா உடனே பிரசன்னா சொல்லிட்டா, அப்படி மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் திமுக பத்தி பேசுறது தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்போதான் அந்த ஃபார்வர்ட் பண்ண நம்பரை நான் கரெக்ட் பண்ணிடலாம், அது அப்படியே தான் இருக்கும். எனவே ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு இளைஞர்கிட்ட நீ திமுக மோதி உன்னால பதில் சொல்ல முடியல, என்ன கிட்டயும் நீ பதில் சொல்ல முடியல. நீ இதுல ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பம். இதுல இன்னொன்னு என்ன சொல்றான்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பத்தி பேசுறான். அவங்க குடும்பம் எவ்வளவு பெரிய பாரம்பரிய குடும்பம் தெரியுமா உனக்கு? அவங்க அப்பா யார், அவங்க தாத்தா யார் தெரியுமா? அன்பிலார். பெரியாரோட அண்ணாவோட அரசியல் பண்ணவர், கலைஞரோட அரசியல் பண்ணவர், திருச்சி மாவட்டத்தை திமுக வளர்த்தவர். ஒரு சின்ன வயசுல இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இன்னைக்கு இந்தியாலே ஒரு சின்ன வயசுல அமைச்சர் யாருன்னு கேட்டா திருச்சியில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் தான் ஒரு சின்ன வயசுல அமைச்சரா இருப்பாரு. அவரை பத்தி பேசுறான். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசுறான். இஷ்டத்துக்கும் பேசலாம். என்ன நான் தான் ஹிந்து ஹிந்து ஹிந்து, நான் அப்படியே இவர்தான் என்னவோ உண்மையில் அக்மார்க் ஹிந்து மாதிரி. நாங்கெல்லாம் என்ன ஜப்பான்காரங்க, சைனாக்காரங்க, இல்ல நாங்கெல்லாம் என்ன டென்மார்க்காரங்க, இல்ல நாங்கெல்லாம் என்ன காட்டுவாசிங்களா, ஆப்பிரிக்கால இந்த காட்டுவாசிங்களா? கைபர் கனியாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்க்குவதற்காக ஆடு மாடுகளை முன்னால விட்டுட்டு பின்னால பொம்பளைங்களை விட்டு நடுவுல வந்தவன் தாண்ட ஆரிய கூட்டம். கைபர் கணவாய் வழியாக வந்த ஆரிய கூட்டம் நீ. நான் உன்னை விமர்சிப்பதால் அது பிராமணர் சமுதாயத்தை விமர்சிப்பதாக அர்த்தம் இல்லை. இன்றைக்கு பிராமணர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே பிராமணர்கள் இருக்கிறார்களோ அந்த பகுதியெல்லாம் ஜாதி பார்க்காமல் திரு மு.க. ஸ்டாலின் என்கின்ற தலைவன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று பிராமணர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். உனக்கு யார் ஓட்டு போட்டாங்க? நீ எப்ப நீ ஜெயிச்சியா? உனக்கு 13 கோடி ரூபாய் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. ராஜாவை கேட்கிறேன். இப்ப நான் உன்ன கேட்கிறேன், இதெல்லாம் அதிமுக நண்பர்கள் கேட்கணும். அவனை அந்த காரைக்குடி இருக்கிறவங்க உனக்கு 13 கோடி கொடுத்தாங்க இந்த எலெக்ஷன்ல. 13 கோடி. அந்த 13 கோடி இல்லாம மரியாதைக்குரிய கர்நாடகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலடை பொறுப்பாளர், கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் அமைச்சர், இன்றைக்கு கர்நாடகாவில் சிக்மங்களூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிஜேபி சிடி ரவி உனக்கு எத்தனை கோடி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆந்திரால இருந்து ஒரு ரெட்டியார் ஒருத்தர் இங்க பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, அவரு உனக்கு எவ்வளவு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். அது இல்லாம உன்னுடைய சொந்த மாநிலம் பீகாரில இருந்து உனக்கு எவ்வளவு பணம் வந்தது என்றும் எங்களுக்கு தெரியும். அது இல்லாம உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் ஆட்சி செய்யறாரு, பணம் எல்லாம் மெதுகுது பாரு கங்கை ஆத்துல. கொரோனா நோயை கட்டுப்படுத்த முடியாம ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் செத்து புதைக்கிட்டு கூட பாவம் அந்த மக்கள்கிட்ட, அந்த உத்தரப்பிரதேச மக்களிடத்துல பணம் இல்ல, 10,000 ரூபாய் வேணும். ஒரு பணத்தை அடக்கம் பண்ணா விறகுக்கே 7,000 ரூபாய் வேணும். ஒன்னும் முடியாம என்ன பண்ணா, எத்தனை ஆத்துல விட்டான், பணமெல்லாம் மெதுக்குதுரா. ஆத்துல செத்து போன மீனை தான் நாய் சாப்பிட்டு பாத்துக்கிறோம். ஆனா உங்க பிஜேபி, உன்னுடைய நண்பர் யோகி ஆதித்யநாத்தா, அந்த யோகி ஆட்சி செய்யற அந்த உத்தரப்பிரதேசத்துல பணம் மிதக்குது, நாய் புடுங்கி பணத்தை சாப்பிடுது. இதுதான் பிஜேபி சங்கிகளுடைய ஆட்சியினுடைய அவல நிலை. அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த முதலமைச்சர் மூலமாக உனக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் வந்தது என்று அனைவருக்கும் தெரியும். எனவே இந்தியா முழுவதும் எங்கெங்கே பிஜேபி உனக்கு நண்பராக இருந்தார்களோ, நீ ஆல் இந்தியா பிஜேபி செக்ரட்டரி, அகில இந்திய பிஜேபி நீ செயலாளராக இருந்தாய், உனக்கு எங்கிருந்தெல்லாம் பணம் வந்தது என்று தெரியும். கிட்டத்தட்ட 30-40 கோடி வசூல் பண்ணிய அந்த பணம் எல்லாம் என்னாச்சுன்னு சொல்லி யார் கேட்கணும்னா நான் கேட்க கூடாது. அவனை கூட்டணி சேர்ந்து அவனுக்கு சீட்டு கொடுத்தீங்க பாரு,
அதிமுகவினர் கேட்கணும். தேர்தல் செலவு கொடுத்த பணத்தை திருடி வீட்டில் வச்சுன்னு தேர்தலில் ஜெயிக்காம தேர்தலில் தோத்துட்டு ஒரு ஆஃப்டர் ஒரு சாரணியர் தேர்தல் ஒரு ஸ்கவுட் எலெக்ஷன்ல கூட உன்னால ஜெயிக்க முடியும். உனக்கு ஏன்டா இவ்வளவாய்? உனக்கு ஏன் இவ்வளவாய்? நீ எதை பேசினாலும் தளபதி எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னால் மறப்போம் மன்னிப்போம் என்கிற கொள்கைக்கு சொந்தக்காரர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். எனவே நாம் எதை வேண்டுமென்றாலும் பேசலாம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அதுக்கு ரொம்ப நாளைக்கு நீ அப்படி பேச முடியாது. முதல்ல திமுக இந்துக்களுடைய விரோத கட்சி, சாமிக்கு விரோத கட்சி என்ற சொல்றதை மட்டும் முதல்ல நிறுத்திக்கிங்க. உண்மையான இந்துக்கள் யாருன்னு கேட்டா நாங்க தான். எச்சை ராஜா விட உண்மையான இந்து யாருன்னு கேட்டா இங்க பேசிட்டு இருக்க குடியாத்த குமரன் தான். எச்சை ராஜா விட உண்மையான ஆன்மீகவாதி யார் என்று கேட்டால் இங்க பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் தான். உண்மையாக கோயில் குளத்திற்கு சென்று பயபக்தியோடு சாமியை வணங்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் எச்சை ராஜா விட இந்த குடியாத்த குமரன் தான். முதல்ல குடியாத்த குமரன் அப்புறமா நீ அங்கெல்லாம் போலாம், அப்புறமா போலாம், நீ பிடிஆர் கிட்ட போலாம், அப்புறமா நீ வேற எங்கன்னா போ. ஃபர்ஸ்ட் யூ ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின். முதல்ல என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல். எனவே பத்திரிகையாளர் மைக்க நீட்டாங்க, நாங்க அத்தை பேசுவோம் இத்த பேசுவோம் சொல்லி இந்த இந்து மதத்தை வச்சு அரசியல் பண்றதும் நாங்க உங்களை எதிர்க்கிறோம்னா we are not enemy. If we are opposing the BJP, we are opposing the BJP, we are opposing the Raja means we are not opposing the Hinduism. We are also Hindu only. We are the pure Hindus than you Sanghi peoples. We DMK peoples are the pure Hindus. Our leader Honorable Tamil Nadu Chief Minister Thalapathy Stalin is a Hindu. Our young leader Udayanidhi Stalin is a Hindu. P.T.R. Palnivel Tyagarajan, Honorable Finance Minister, he is a Hindu. A DMK, I am an after all cadre, I am a Hindu, but you bloody nonsense, you political people, H. Raja, you are not a Hindu man, you are an RSS terrorist. நாங்க தான்டா இந்து. என்ன தளபதி இந்துடா? உன் வீட்டுல தான் சாமி படம் கதா? நீ தான் சாமி கும்பிடுறியா? எவனே சாமி கும்பிடாதுன்னு எங்க தலைவர் தளபதி சொல்ல. எங்க அண்ணி மிகுந்த மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணியார் மாண்புமிகு தமிழக தளபதியுடைய துணைவியார் எங்கள் அண்ணியார், அவங்க போகாத கோயில் குளம் கிடையாது, அவங்க கும்பிடாத சாமி கிடையாது. இதுவரைக்கும் தளபதி அவங்களை கூப்பிட்டு நீ சாமி கும்பிடாத சொன்னதில்லை. அவங்க சுதந்திரம், அவங்க சாமி கும்பிட்டோம். நாங்க எல்லாரும் சாமி கும்பிடுறோம். நாங்க திமுக ஆட்சி எந்த பிஜேபி ஆட்சியோட எந்த கோயில் நீங்க நல்லதை பண்ணிக்கிறீங்க? எந்த கோயில் நல்லதை பண்ணிக்கிறீங்க? நம்ம திமுக ஆட்சியில தான், எங்க திமுக ஆட்சியில தான் திருவாரூர் கோயில் சீரமைச்சதுல இருந்து எல்லா கோயிலுக்கு குடமுழுக்கு, தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கோயில்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவி, பல்வேறு திருப்பணிகளை செய்து கோயில்களுக்கு இலவச மின்சார கட்டணங்களை சொல்லி அந்த கோயில்களுக்காக பல்வேறு சலுகைகளை வசதிகளை செய்து கொடுத்த திமுக ஆட்சியில கலைஞரும் தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு அமைச்சரை நியமிச்சிருக்கார். தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் மிகுந்த மரியாதைக்குரிய சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் சேகர் பாபு, அவரு சொல்லு, அவரு சாமி பக்தி, நீ பிராடு எச்ச ராஜா. வருஷத்துல 5 நாள் சபரிமலைக்கு மாலை போட்டுனே இருக்கிறாரு. பயங்கரமான ஆன்மீகவாதி. அதனாலதான் யாருக்கு எதை கொடுத்தா கரெக்டா இருக்கும் தெரியும். தளபதி ஒரு மந்திரிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்தாருன்னு கேட்டா கரெக்டா பார்த்து கொடுத்தாரு. அதனாலதான் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்களே இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் கோயில் மூலியமா நாங்க சாப்பாடு போட்டுறோம் தமிழ்நாடு பூரான்ட்டார். இது வரைக்கும் எல்லாரும் கோயில்ல போய் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு தான் நம்ம நன்கொடை கொடுப்போம், நம்ம தான் பிரசாதம் பண்ணி எத்தனை போய் கோயில்ல சாமி முன்னால வச்சு அபிஷேகம் பண்ணி 4 பேர் கொடுப்போம். ஆனா எங்க திமுக ஆட்சியில பார், தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லா சாமியும் பிச்சை எடுக்க வச்சுக்கினீங்க. சாமி பேரை சொல்லி பிச்சை எடுத்தீங்க பிஜேபி காரங்கெல்லாம். ஆனா எங்க தலைவர் தளபதியுடைய ஆட்சியில இந்து சமய அறநிலைத்துறை சார்பா எங்க இந்து கடவுள்கள், எங்க சாமிங்க எல்லாருக்கும் சோறு போட போறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு. மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கு எல்லாருக்கும் எல்லா அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல எல்லா கோயில் சார்பா இன்னைக்கு சாப்பாடு போடும் சொல்லி இன்றைக்கு இந்துக்களின் கடவுள்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை தேடி தந்திருக்கிறார் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழினத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இந்துவா, நீ இந்துவா? இந்த இந்து சமய அறநிலைத்துறையில கோயில் விஷயத்துல ஒரு சின்ன தப்பு நடக்கூடாது. எல்லா கோயில் நல்லா பராமரிக்கணும். தினம் எல்லா கோயிலும் சாமிக்கு அபிஷேகம் நடக்கணும். எல்லா கோயிலும் பூஜை புனஸ்காரம் அந்த இந்து மதப்படி என்னென்ன சடங்குகள் இருக்கோ அதெல்லாம் சரியா நடக்கணும். யாரும் தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறை ஒழுங்கா இருக்கணும். எல்லா கோயிலும் அற்புதமா மங்களகரகமா இருக்கணும்னு நல்ல எண்ணத்தோட நம்ம இந்து மதத்தினுடைய கோயில்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கணும்ன்றதுக்காக தான்
சிறப்பான முறையில் செயல்படணும். எல்லா கோயிலும் எல்லா சாமிக்கும் வழிபாடுகள் சரியா நடக்கணும்ன்றதுனாலதான் மிகுந்த மரியாதைக்குரிய நான் சேகர் பாபு அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இன்றைக்கு நியமித்த நான் சேகர் பாபு அவர்கள் தலைவர் தளபதியுடைய மு.க. ஸ்டாலினுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். உனக்கு என்னடா தெரியும்? இந்து 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 இவன் கோயிலுக்கு போறான், இவன் பொட்டு வச்சவன் கோயிலுக்கு போறவன் இந்து கிடையாதான். வேற யாரும் அவன்லாம். நீ மட்டும் இந்துவா? நீ ஒரு புறம்போக்கு, நீ ஒரு டெரரிஸ்ட், நீ ஒரு டெரரிஸ்ட். ஆர்எஸ்எஸ் பேர் சொல்லி மத கலவரத்துக்கு கிளம்பி இங்க அங்க சண்டை விட்டுன்னு இந்த மதத்துக்கு அந்த மதம், இந்த வேலை எல்லாம் திமுக ஆட்சியில் நடக்காது. எழுதி வச்சுக்கோ. நீ ஏடிஎம் காட்சியில குளிர் காஞ்ச இல்ல, கிறிஸ்தவரை பத்தி கிறிஸ்டியன்ஸை பத்தி பேசுறது, கிறிஸ்டியன் சர்ச்சை பத்தி பேசுறது, முஸ்லிம்ஸ் பத்தி ரம்ஜானுக்கு யாருக்கு அவங்க வீட்டுல பிரியாணி சாப்பிடாதுன்னு பேசுறது, இந்த வேலை எல்லாம் திமுக ஆட்சியில் வச்சுக்காது. இது மதசார்பற்ற ஆட்சி. இந்திய நாடே மதசார்பற்ற நாடு தான். உன்னுடைய சங்கிதான் இன்னைக்கு இந்த நாட்டை மத கலவரமாக்கி விட்டான். ஆர்எஸ்எஸ் உள்ள விட்டு, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உள்ள விட்டு இந்தியாவை இன்னைக்கு மத கலவரமான நாடு ஆக்குறது யாருன்னு கேட்டா நீங்க சங்கிங்க ஆட்சி வந்தப்பதான். இதே மிகுந்த மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கும் பொழுது கூட இந்த பிரச்சனை வரவில்லை. வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது கூட இந்த பிரச்சனை எல்லாம் வரல. ரொம்ப டீசென்டா கவர்மெண்ட் நடத்திட்டு போனாரு. பிகாஸ் ஆஃப் வாஜ்பாய், டிஎம்கே பிஜேபி சப்போர்ட் பண்ணி வாஜ்பாய் அவர்களை இந்த நாட்டின் 2வது முறை பிரதமராக்கியவர் தமிழ்நாட்டினுடைய தன்மான தலைவர். ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தமிழினத்தின் தலைவர் கலைஞர். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிஜேபி என்ன, உன்ன மாதிரி பொலிட்டிக்கல் பிம்பு, உன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் உன்ன மாதிரி டெரரிஸ்ட் எல்லாம் சேர்ந்தா இன்னைக்கு நாட்டை கெடுத்து வச்சிருக்கீங்க. எனவே திமுக ஆட்சியில் ஜாதி கலவரம் உள்ளாம், நாங்க இந்து மதம், ஆனா இந்து மதத்தை திமுக எதிரான கட்சின்னு எல்லாம் இனிமே நீ பேசணும்னு வச்சுக்கோ. நான் அரசாங்கம் இதை செய்யும் அதை செய்யும் சொல்றதுக்கு நான் ஆளு கிடையாது. தளபதி அப்படியெல்லாம் கவர்மெண்ட் நடத்த மாட்டார். அவர் பியூரா கிளீனா கவர்மெண்ட் நடத்தின்னு போவார். குறைஞ்சது இன்னும் 15-20 வருஷம் அந்த சீட்ல இருந்து தளபதி அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து தலைவர் தளபதி 15 வருஷம் 20 வருஷத்துக்கு எவனாலும் இறக்கவே முடியாது. எனவே வாயை அடக்கி பேசு எச்சை ராஜா, வாயை அடக்கி பேசு. ஓவரா பேசினா மரியாதை இருக்காது. ஓவரா பேசினா மரியாதை இருக்காது. மரியாதையோட பேசு. உனக்குதான் பேச தெரியும் நினைக்காத. உனக்குதான் பேச தெரியும்னு. நீ ஒரு கட்சியில ஒரு முக்கியமான ஆளு, கட்சியில முக்கியமான ஆளு. ஒரு தெரு பொறிக்கும், தெருவில் பம்பரம் ஓடுற பொறிக்கு பசங்க, தெருவில் கோலி ஆடுற பொறிக்கு பசங்க மாதிரி அந்த மாதிரி கேனத்தனமா கேப் மாதிரித்தனமா பேசாத. மரியாதையே பேச கத்துக்கோ. விமர்சனம் செய்வது ஆதாரத்தோட விமர்சனம் செய்ய வேண்டும். ஒருவரை கேள்வி கேட்கும் பொழுது நம்மை பார்த்து 4 விரல்கள், நம்ம ஒருத்தனை வேற இப்படி வரல நீட்டும் போது நம்மளை பார்த்து 4 விரல் நம்மள நீட்டோம், நம்மள பார்த்துட்டு இருக்கோம். அதனால் பார்த்து பேசு என்ற அந்த எச்சை ராஜாவுக்கு என்னுடைய கடுமையான எச்சரிக்கை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.